வெல்கம் டு கோல்டன் க்ரௌன் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம விளாம்பழத்தோட பயன்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு சாமிக்கு நைவேத்தியமாக வச்சு படைக்கக்கூடிய பழங்களில் முக்கியமான பழம் இந்த விளாம்பழம். இது விநாயகருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால விநாயகர் சதுர்த்தியில் நம்ம வச்சு கும்பிடுறோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா பல முக்கியமான அற்புதமான மருத்துவ பலன்கள்லாம் இருக்குது. அந்த மருத்துவ பலன்கள் என்ன அப்படிங்கிறத ஒன்றொன்னா நம்ம இப்போ பார்த்துருவோம். இந்த விளாம்பழம் பார்த்திங்கன்னா பாம்பு கடியோட வீரியத்தை கூட குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு சித்தரோட பாடல்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சதை வளர்ச்சி, அதாவது நம்மளோட தசை நார்களோட வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் தேவையான சத்துக்கள் எல்லாமே இந்த விளாம்பழத்தில் இருக்குது. விளாம்பழத்தில் விட்டமின் B2 மற்றும் விட்டமின் A, கால்சியம் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. இந்த சத்துக்கள் அதிக அளவில் இருக்கிறதுனால பற்களோட உறுதிக்கும் எலும்புகளை வலிமையடைய செய்யறதுக்கு உண்டான சத்துக்களும் இந்த பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட உடலுக்கு கிடைக்கும். இதனால் பற்கள் உறுதிப்படும், எலும்புகள் வலிமையடையும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க சாதாரணமாக சின்ன குழந்தைங்களும் சரி, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களும் சரி, சைக்கிள் ஓட்டும் போதோ இல்லை ஒரு தடிக்கு விழுந்தாலோ உடனே ஃப்ராக்சர்லாம் வந்துடுது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது போன்ற பழங்களை அவங்களுக்கு உணவில் நம்ம சேர்த்து கொடுக்கறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தப்பிக்கலாம். விளாம்பழத்தில் இருக்க சத்துக்கள் ரத்தத்தை உற்பத்தி செய்கிறது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற வேலையும் செய்யுது. அதனால் விளாம்பழத்தை ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்கிறவங்க அதிகமாக எடுத்துக்கலாம். விளாம்பழத்தில் தயிரோடு சேர்த்து பச்சடி செய்வாங்க. அதாவது பழம் அப்படின்னா நல்லா பழுத்த பழம் இல்லை, செங்காயாக இருக்க பழத்தை தயிரோடு சேர்த்து, அதாவது புளிப்பில்லாத தயிரில் சேர்த்து பச்சடி செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிட்டுட்டு வரதுனால வயிற்றுப்புண் மற்றும் வாய்ப்புண் ஆறும், அதாவது அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அல்சர் பிரச்சனைக்கு இந்த விளாம்பழத்தை புளிப்பில்லாத தயிரோட மிக்ஸ் பண்ணி ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரதுனால அந்த குடல் புண் நோயே சுத்தமாக சரியாயிடுங்க. வெள்ளத்தோட விளாம்பழத்தை சேர்த்து குழைச்சி சாப்பிட்டு வரதுனால நரம்பு தளர்ச்சி சரியாகும். சிலருக்கு நரம்புகள் எல்லாம் தளர்ந்து போய் வலுவில்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க விளாம்பழத்தை வெள்ளத்தோடு சேர்த்து கலந்து சாப்பிடும் பொழுது அந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனையிலேருந்து அவங்க மீண்டு வரலாம். குழந்தைகளுக்கு விளாம்பழத்தை சாப்பிட கொடுக்கறதுனால அவங்களோட நினைவாற்றல் பெருகும். இதனோட ஸ்மெல்னால் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்கும், சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு அதை வெள்ளத்தோடு சேர்த்து நம்ம கலக்கும் பொழுது ஒரு சிட்டிக்கை அளவு ஏலக்காய் தூள் அதில் சேர்த்து கலந்து கொடுத்தா இந்த விளாம்பழத்தோட ஸ்மெல் கொஞ்சம் குறையும். அவங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. விளாம்பழத்தை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரதுனால ஜீரண சக்தியெலாம் மேம்படுது. ஜீரண சக்தி மேம்படுதுன்னா ஜீரண உறுப்புகள் எல்லாமே பலப்படுது. அதனால் ஜீரண சக்தி மேம்பட்டு நல்ல பசியை தூண்டக்கூடிய ஆற்றல் இந்த விளாம்பழத்துக்கு இருக்குது. பித்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்துலேயும் இருந்து தப்பிக்கணுன்னா இந்த விளாம்பழத்தை ரெகுலராக நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். விளாம்பழத்தை தொடர்ந்து 21 நாட்கள் வெள்ளத்தோடு சேர்த்து சாப்பிட்டு வரதுனால பித்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அது குறைய ஆரம்பிச்சிடுங்க. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.